இன்றைக்கி காலையில் 7 மணிக்கு மீன்காரர் வந்துட்டார். ஸோ அவர்கிட்ட இருந்தால் மீன் வாங்கியிருக்கேன். என்ன மீன் பார்த்திங்கன்னா, அந்த முண்டக்கண்ணி அயலை, இல்லைன்னா அது பேர் முண்டக்கண்ணி, கண்ணன் கொளிசாலை, உருட்டை கொளிசாலை எல்லாமே அதே குரூப்பில் தான் சேரும். இதில் இந்த மாதிரி மீன்களில் வந்து அதிக அளவு ஒமேகா 3 இருக்கிறனால எப்போவுமே நான் அதை தான் வாங்குவேன். ஸோ அந்த மீனை அவரே கட் பண்ணி கொடுத்துட்டாரு. நம்ம வந்து திருப்பி அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் இல்லையா? உள்ளே வந்து அந்த குடல் இருந்த இடம், அழுக்கு, அப்புறம் பிளட்டு எல்லாம் இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் நம்ம. அதுக்காக நான் வந்து என்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். கத்தி, கடப்பாரெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் பின்னால் காக்கா பாருங்கள், ஒரு மீன் நம்மளுக்கு தருவாளான்னு பார்த்து அது கொத்திட்டு போயிருக்கும் நேரம். ஏன் அப்படி போச்சுன்னு தெரியல. நான் எந்திரிச்சோன்னே அது ஓடி போயிடுச்சு. இல்லைன்னா அது எடுத்துகிட்டு போயிருக்கும். நான் எப்போவுமே கழிவெல்லாம் அந்த கவரில் போட்டு வச்சுருப்பேன் கொஞ்சம் நேரம். நான் பூனைக்காகவும் தான் வச்சுருப்பேன். பூனை, ஒரு கருப்பு பூனை கிடக்கும். அதை இப்போ காணும், என்னன்னு தெரில. இப்போ மீனை கழுவுறப்ப பார்த்திங்கன்னா, அந்த உள்ள கருப்பாக இருக்குது பாருங்கள், அதை தான் முக்கியமாக எடுக்கணும். அதில் பிளட் கலெக்ஷன் ஆகி அந்த கருப்பாக இருக்கும். குடலில் உள்ள அழுக்குலேயும் அதில் கருப்பாக இருக்கும். ஸோ பார்த்திங்களா, அந்த வருது பாருங்கள். இதெல்லாம் எடுத்து, துண்டு மீனில் இதெல்லாம் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ வழக்கம் போல் தான் சாலை மீன் நீங்கள் எப்படி கழுவுறீங்களோ அதே மாதிரி தான் இதுக்கும் உப்பு போட்டு நல்லா விரசணும். எல்லா மீனுமே நீங்கள் நல்லா விரசுனீங்க அப்படின்னா தான் அந்த உப்பு போட்ட பிறகு அந்த இது வந்து அவ்வளோ க்ளீன் ஆயிரும். ஸோ உப்புக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது. ஃபுல்லாக எடுத்து க்ளீன் பண்ணி ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணணும். துண்டு மீனில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி செதிலெலாம் இருக்காது. இருந்தாலும் அவர் எடுத்துட்டார். இருந்தாலும் நம்மளும் ஒரு பார்த்துக்கணும். சுரண்டி ஒரு தடவை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தெளிவாக இருக்கும். சரி, மீன் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதனால் உப்பெல்லாம் போட்டு நல்லா விரசணும். விரசிட்டு ஒரு 4-5 தடவை க்ளீன் பண்ணணும் பார்த்துக்காங்க. அப்போ தான் மீன் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும், வெள்ளையாக. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, நான் மீன் கழுவுற வீடியோவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணிக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ மீன் குழம்புக்கு மீன் ரெடி ஆயிடுச்சு. பாய் பாய், டாட்டா.